இப்போ கரண்ட்டாக நிறைய ஆடியன்ஸ்க்கு புரியாது, ஃபேன்ஸ் எல்லாம் கோடி ரோட்ஸை போட்டு பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, சுயநலமாக ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அது என்ன கதைன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ரெசல்மேனியா 42 உடைய கார்ட்ஸ் எல்லாம் இப்போ கரண்ட்டாக சஃபல் ஆயிருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசல் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் குத்திச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறோம். ஸோ சாட்டர்டே நைட் மெயின் யூனிட்ல தான். ஸோ லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ WWE அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட் மெயின் யூனிட் நடத்த போகிறாங்க. அது மே 23 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரண்டாக இதை டாப் இன்சைடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் மே 23 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட் மெயின் யூனிட் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுவுமே இந்தியாவில் உள்ள ஒரு அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம NXT-யோட ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ NXT-யோட ஒன் ஆஃப் த ஐகானிக் பேப்பரியோட ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி இப்போ வரைக்கும் கரண்டாக யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இதை WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி வந்து செயின்ட் லூயிஸில் நடக்க போதில்ல. ஸோ இந்த சாட்டர்டே நைட் இந்த ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா WWE யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாமா. ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் WWE டிக்கெட் சேல்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட $700 $300 வரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரண்டாக $300 $177 வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ கரண்டாக ப்ரைஸ் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. டிக்கெட் செல்லிங் ரொம்ப புவராக போயிடுச்சு. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டவுன்ஃபாலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் WWE இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ டிக்கெட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. 700K இருந்த டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா 177K வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ டிக்கெட் சேலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக போயிருக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக 36,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர் நைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். அதான் WWE ரா ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ப்ரீவியஸ் ரா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ மார்ச் 3ஆம் தேதி நடந்த ரா எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CM Punk ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் என்ன பேசியிருந்தாங்கன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கால் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த செப்பரேட் ராவோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை நமக்கு நெட்ஃப்ளிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த செப்பரேட் ரா எபிசோடு மட்டும் 3 மில்லியன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் கிடைச்சிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணும்போது இந்த வாரம் ரா ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிடுறேன். இந்த வாரம் ராவோட வீடியோ ஏன் வரலன்னா நான் ரிசல்ட் வீடியோ போடுற ஐடியாவே இல்லை. ஏன்னா ரிசல்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவராக தான் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அதனால் ரிசல்ட் வீடியோ போடாமல் இந்த நம்ம ஊசோஸ் அண்ட் ஆல்சோ CM Punk வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதை பற்றி மட்டும் போடலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய ஒர்க்ஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா நான் தட்டி கழிச்சிட்டேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வீடியோ போடுவேனான்றது பெரிய டவுட் தான். ஏன்னா வேணும்னா செக்மெண்ட் ரிவ்யூ மட்டும் போகிறேன். ஏன்னா ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வியூஸ் கம்மியாக போதுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணியாச்சு. வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தோம்னா அந்த செக்மெண்ட்டை நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா CM Punk வந்துருப்பார். CM Punk வந்து என்ன சொல்றாருன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோமன் ரெயின்ஸோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தப்பாக பேசிட்டேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பூ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. CM Punk என்ன சொல்றாருன்னா ஸோ நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் உங்களை ஒரு கொத்தடிமை மாதிரி வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியை ஏமாற்றிக்கிட்டு அவன் மட்டுமே சுயநலமாக இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ போத் மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரோவர்ஷியலாக போய் சரி நம்ம ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CM Punk அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய மீம்ஸ்லாம் என்ன போச்சுன்னா ஸோ CM Punk அந்த அட்டாக் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருப்பாரு. ஸோ CM Punk வந்து ஹீல் டர்ன் பண்ண போறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் ரொம்ப கம்மி. அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ ரெசில்மேனியா 42 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக WWE சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைட்டில் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. 4 சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான், அதுவும் பிராக் லெஸ்னர் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாரு. அது போக வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் CM Punk vs ரோமன் ரெயின்ஸ்க்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் vs ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச், WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஜேட் கர்ல் vs ரேர் பிளேக்கான மேட்ச், அண்ட் ஆல்சோ விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனான ஸ்டெஃபனி வாகர் vs நம்மளுடைய லிவ் மார்கனுக்கான டைட்டில் மேட்ச். இந்த 4 டைட்டில் மேட்ச் அது போக ஒரு சிங்கிள் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன நியூஸஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னா இது ரிலேட்டட் நமக்கு ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கூட அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக WWE இந்த கன்ஃபார்ம் மேட்ச்ல ஒரு சில ஸ்டிபுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. WWE இந்த கன்ஃபார்மான மேட்ச் இருக்குல்ல, ஸோ இந்த கன்ஃபார்மான மேட்ச்ன்றதை விட ஆல்ரெடி இதுக்கப்புறம் வர போகிற மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இந்த மேட்சஸ்க்கு எல்லாத்துமே வந்து WWE ஒரு ஸ்டிபுலேஷன் மாதிரி ஆட் பண்ணலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கதா ஒரு சில நியூஸஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக நம்ம AJ Lee ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக AJ Lee வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய AJ Lee வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட்
ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் மேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஏஜெல்லி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருப்பாங்க. அதிகபட்சம் ரெசல்மேனியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் எலிமினேஷன் சேம்பரோட ப்ரிவியூ வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ பெக்கி லிஞ்ச் வர்சஸ் ஏஜெல்லிக்கான டைட்டில் மேட்ச் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெல்லி வின் பண்ணாங்கன்னா இந்த டைட்டிலை எடுத்துகிட்டு போய் ரெசல்மேனியாவுக்கு போவாங்க. இவங்களுக்கு 1-on-1 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அதில் பெக்கி லிஞ்ச் திரும்ப எடுப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட் ப்ராப்ளி அதான் நடக்கும். மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இப்போ கண்ட WWE ஸ்டாஃப்ஸ் நிறைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த கார்டு ரிலேட்டட் பயங்கர ஃபிளக்சுவேட்டடாக இருக்காங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்காமா. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ரெசல் வாட்ச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக எண்டிங் வர வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ரெசல்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைப் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட் இருக்காமா. இதுக்கான ரீசன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த கிரியேட்டிவ் சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சுல, ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டாஃப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளே ஜெல்லி ரோல் ரிலேட்டட். ஸோ இப்போதைக்கும் கண்டா ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42க்கு அப்பியர் ஆவார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதையுமே நமக்கு ரெசல் வாட்ச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொண்ட அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரெசல்மேனியா 42க்கு கண்டிப்பாக நம்மளோட ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா வருவாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜெல்லி ரோல் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு, வந்து ராண்டி ஆர்டன் மீட் பண்ண போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதான் நம்ம யூஎஸ்கே ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக யூஎஸ்கேயோட ரெசல்மேனியா 42 பிளான்ஸ் ரிலேட்டட் ஒரு சில ஸ்விட்ச்லாம் நடந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய யூஎஸ்கே வந்து விமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஃபியூடுக்குள்ளே இன்வால்வ் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருந்தேன். பட் WWE இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக யூஎஸ்கே வந்து கபுக்கி வாரியர்ஸ் கூட ஒன்ஸ் அகேன் ஃபியூட் பண்ணுற போகிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ கபுக்கி வாரியர்ஸில் உள்ள நம்மளுடைய ஆஸ்கா கூட யூஎஸ்கேக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசல்மேனியா 42ல கொடுக்கலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருக்காங்க, நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு பாடி ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கபுக்கி வாரியர்ஸ் கூட தான் ஃபியூட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ரெசல்மேனியா 42ல யூஎஸ்கே வர்சஸ் ஆஸ்காக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நாளாக நம்ம பிராக் லெஸ்னர் ரிலேட்டடும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ பிரிக்கிங் கரண்டாக ஒபா ஃபேமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிராக் லெஸ்னரோட ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி ஒபா ஃபேமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக வருவாருன்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்திருக்குன்றதை சொல்லியிருந்தேன். இப்போ கரண்டாக இதை இன்சைடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு PW இன்சைட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கூட அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து ஒபா ஃபேமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண வைக்க போகிறாங்களாமா. அண்ட் ஆல்சோ அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பிராக் லெஸ்னர் ஒபா ஃபேமேக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42ல நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மேட்ச் பேங்கராக இருக்குங்க. அஞ்சாவது நம்ம விமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக இதோட பிளான்ஸ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் இருக்குது. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் மேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, WWE ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ஜூலியா, டிஃபனி ஸ்டாட்டன், ஜார்டி கிரேஸ் இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைட்டில் ஃபியூடில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. பட் இப்போ ஜார்டி கிரேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ ரெக்கவர் ஆவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிளியர் இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூலியா அண்ட் ஆல்சோ டிஃபனி ஸ்டாட்டன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. டிஃபனி ஸ்டாட்டன் ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கார்ட் டைட்டிலுக்கு வரைக்கும் கரண்டாக போக போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தார், ப்ரோ ஸ்டிஃபனின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட். ஸோ கடைசியாக ஃபைனலாக நம்ம சுயநல நாதன் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கோடி ரோட்ஸ் அப்படி என்னடா சுயநலமாக பண்ணாருன்ற மாதிரி பார்க்கும்போது இதை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அப்டேட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ WWE கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி வர்சஸ் ராண்டி டைட்டில் மேட்ச் ரெசல்மேனியாவில் பேங்கராக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிட்ட போய் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் நல்லா இருக்கே பண்ணிடுவோமேன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பண்ணி ஸோ ட்ரூ மேக்கின்டையர் டைட்டில் தோக்க வச்சு நம்ம ராண்டி ஆர்டன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ண வச்சு அகைன் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகி இந்த மேட்சை இப்போ கரண்டாக ரெசல்மேனியா 42க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக இப்போ ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் இருந்தால் ரெசல்மேனியா 42ல என்ன நடந்திருக்குன்ற மாதிரி கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும். WWE ஆக்சுவலாக இதற்கு என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல் இன் எ செல் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசல்மேனியா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா. மொத்தத்தில் ட்ரூ மேக்கின்டையர் ரெசல்மேனியா 42 சாம்பியனாக இருக்க வேண்டியது. அண்ட் ஆல்சோ கைஸ் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கணும், ட்ரூ மேக்கின்டையர் ஸ்டில் சாம்பியனாக இருந்திருந்தாருன்னா இப்போ கரண்டாக எலிமினேஷன் சாம்பரும் வின் பண்ணியிருப்பாரு. எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணி ட்ரூ மேக்கின்டையர் கூட ரெசல்மேனியா 42க்கு போயிருப்பாரு. ஹெல் இன் எ செல் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக ஸ்க்ரூ பண்ணுறாங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ்க்கு இவ்வளோ ஃபேவரட்டிசம் கொடுப்பீங்களான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து WWE போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோடி ரோட்ஸ் சொன்னாரா அண்ட் ஆல்சோ இதை போய் செஞ்சாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடி ரோட்ஸ் இந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. ஏன்னா இதை மெயின் ஈவெண்ட்டுக்கு கொண்டு போகிறானுங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பேங்கராக பண்ண போகிறானுங்கன்னு
தான் நான் நினைக்கிறேன். இவங்களை நம்புறதா என்னன்னே தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டாக ஐ திங்க் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி வர்சஸ் ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஓட்டன் நினச்சிருந்தா கோடி ரோட்ஸை போட்டு தாக்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் ராண்டி ஓட்டன் ஹீல் டர்ன் பண்ணக்கூடாது, கோடி நம்ம பையன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிருப்பார் கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸ் ராண்டி ஓட்டன் விட்டு போயிருப்பார். ஆனாலும் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராட்ச் ரோட்ஸை போட்டு தலைவனை முடிச்சு விட்டுருப்பாரு. கண்டிப்பாக ஒன்று ஹீல் கோடியை பார்க்க போகிறோம், இல்லைன்னா ஹீல் ராண்டியை பார்க்க போகிறோமான்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.